Hello students, good morning. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கணக்கு தான் பார்க்குறோம். ஓகே, எக்ஸாம்பிள் 2.44 சம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது கணக்கு 5 மார்க் கொஸ்டின் நல்ல கணக்கு புரிஞ்சுங்க. கணக்கு புரியல ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, the product of three constitutive terms of a geometric progression is 343 and their sum is 91/3. Find the three terms. அதாவது என்ன சொல்றான்னா, the product of three constitutive terms தொடர்ச்சியாக மூன்று உறுப்புகளை எடுத்துக்கிறோம். எது? பெருக்கு தொடர் வரிசையில் தொடர்ச்சியாக மூன்று உறுப்புகளை எடுத்துக்கிட்டு அதனுடைய ப்ராடக்ட் எவ்வளவுனா பெருக்கற் பலன் வந்து 343 மற்றும் அண்ட் their sum அதனுடைய கூடுதல் வந்து 91/3. Find the three terms. அந்த மூன்று உறுப்புகளை காண்க. ஓகேங்களா? இப்ப ஏற்கனவே நம்ம வந்து கூட்டு ஏபில சம்மு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதே போலதான் இங்கேயும் விட இப்ப சொல்யூஷன் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கும். லெட்னு எடுத்துக்கணும். லெட் த்ரீ consecutive terms. Three consecutive terms are A, A by R. இப்ப இந்த மூன்று உறுப்புகளை எடுத்துக்கிட்டோம். என்ன எடுத்துட்டோம்? ஏன்னு எடுத்துட்டோம், ஏஆர் எடுத்துட்டோம், ஏ பை ஆர் எடுத்துக்கிட்டோம். இப்ப கிவன் என்ன கொடுத்துட்டாங்க? இந்த த்ரீ கான்ஸ்டியூட் டேர்ம்ஸுடைய பெருக்கற் பலன் கொடுத்துட்டான். அப்போ the product of the three terms is 343. Product of three terms is 343. ஓகேங்களா? அப்போ that is A into AR into A by R equal to 343. இப்போ எனக்கு கேன்சல் ஆகுது. இந்த ஆருக்கு இந்த ஆர் கேன்சல் ஆயிடுது. அப்போ A cube equal to 343. A cube equal 343. அப்போ இந்த 343 கியூப் வர மாதிரி பவர் வந்து 3 வர மாதிரி எழுதணும். அப்போ எந்த எண்ணெய் 3 முறை பெருக்குனா இது வருதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப என்ன கண்டுபிடிச்சோம்? A cube equal to 343. ஓகேவா? இப்ப இந்த 343 ஃபேக்டரைஸ் பண்றோம். 343 தான் போட்டோம். 7 டைம்ஸ் இருக்கா பார்க்கலாம். 7 4s are 28. 28. ஓகே, 9 7s are 63. அடுத்து 7 7s are 49. 7 1. அப்போ 343 எப்படி எழுதலாம்னா 7 into 7 into 7 எழுதலாம். ஓகே, அப்போ that means A cube equal 343 எப்படி எழுதுறோம்? 7 into 7 into 7 எழுதுறோம். ஓகே, that means 7 power 3 ஆகுது. A cube equal to 7 power 3. அப்போ therefore A equal to 7. நம்ம அடுத்து எது கண்டுபிடிக்கணும்? ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன சொல்றேன்னா sum of the three terms is 21/3.
3. ஓகே, சம்னா என்ன? சம்னா கூடுதல். அப்ப எதை கூடுதல்? 3 டேர்ம்ஸ் நம்ம எடுத்துக்கல, அதை கூட்டுறோம். a r a by r equal 91/3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இப்போ இந்த r நம்ம கேன்சல் பண்ணோம். ஒன்று எல்சிஎம் எடுக்கலாம், இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை r ஆல மல்டிப்ளை பண்ணலாம் ரெண்டு சைடும். நான் என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளையிங் r on both sides. இருபுறமும் r ஆல் பெருக்குங்க. r னா ஆங்கில லெட்டர்ஸ் r. அப்போ ar into ar plus ar square ar by r equal to 91r by 3 எழுதிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஆருக்கு ஆறு கேன்சல். ஓகே, அப்ப என்ன நினைக்குது? ar ஸ்கொயர் ar கேன்சல் a equal 91/3r 91/3r. அடுத்த ஸ்டெப் என்ன? ar ஸ்கொயர் a equal to 91r. இந்த 3 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இந்த 3 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன காமனா இருக்கு? a காமனா இருக்கு. a வெளியே எடுக்கலாமா? a r plus r square plus 1 equal to 91r. a ஓட மதிப்பு உங்களுக்கு தெரியும். a ஓட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 7. a ஓட மதிப்பு 7. இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Substitute the value of a in above. மேலே குறிப்பிட்டுள்ள a விட சப்ஸ்டிட்யூட் வேல்யூ என்ன? 7. அப்போ 3 into 7 r square 1 equal 91r. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 21 r square plus 1 equal to 91r. இந்த 21 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் 21r square 21 equal 91r. அடுத்த ஸ்டெப்ல இங்க கவனிங்க. இந்த 91r இருக்கு இல்லையா, அதை இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்தீங்கன்னா 21r minus 91r plus 21r square plus 21 equal to 0. இந்த 91 தான் இந்த பக்கம் வந்துட்டு அந்த இடத்துல என்ன இருக்கு? எதுவுமே இல்லை, அதனால 0 வச்சிடும். இதுல இருந்து இதை கழிங்க. minus 70r 21r square 21 equal to 0. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் இதை ஒழுங்கா எழுதிக்கலாங்களா? 21r square minus 70r plus 21 equal to 0. இப்போ இந்த 21 இது என்ன சிம்பிளை பண்ண முடியுமா பார்க்கலாம். பாருங்க, சிம்பிளை பண்ண 7ஆல சிம்பிளை பண்ணாங்களா? அப்போ 7 divide 7 on both sides. 7ஆல் இருபுறமும் வகுத்தினா பாருங்க 21r square by 7 minus 70r by 7 plus 21/7 equal to 0. இது பண்ண எத்தனை முறை? 3 times. இது 3 times. இது 10 times. அப்போ 3r square minus 10r plus 3 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா பாருங்க. ஃபேக்டரைசேஷன் ஆர்னே பார்த்துறோம். ஃபேக்டரைசேஷன். இப்போ இந்த 3யும் இந்த 3 மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த இதுவும் இதே மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s லாஸ்ட் காலத்துல யூஸ் பண்ணுங்க. 3 into 3 9. ஓகே, 3 3s 9.
ஓகே, இங்க கவனிங்க. எந்த ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணா 9 வருதுன்னு யோசிக்கிறீங்க. அந்த ரெண்டு எண்களை ஆட் பண்ணா -10 ஆடோ சப்ட்ராக்ஷன் எது கணக்கு தவிர பார்த்து பண்ணணும். ஓகேங்களா? இப்ப ரெண்டு நம்பர்ன்றது 9 9 1. ஓகே, இங்க என்ன இருக்கு? -10. ஓகே, அந்த -10. இப்போ இங்க பிளஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கு பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் இந்த பிளஸ் 9 பிளஸ் 1 ஆட் பண்ணா 10 தானே வருது. ஆனா இங்க என்ன இருக்கு? -10. அப்போ நம்ம இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் போடலாங்களா? அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வருது? பிளஸ் 9 இன்டு 1 9. இப்போ -9ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ண என்ன இருக்கு? -10 வந்துடுச்சு இல்லையா? அப்போ 3r square minus 9r minus 1r plus 3 equal to 0. இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமன்? 3r காமனா இருக்கு. 3r வெளியே எடுத்துட்டா r minus 1. இங்க என்ன பாருங்க? -1 காமன் எடுக்கலாங்களா? அப்போ r minus இங்க 3 வரும். இப்ப இது ரெண்டுத்துல காமன் 3r வெளியே எடுத்துட்டா r -3. அதே போல இங்க இருந்து இதே இங்க என்ன இருக்கோ அதே இந்த பிராக்கெட்ல போடுங்க. r -3. இப்ப இங்க -1 இது ரெண்டுத்துக்கு பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 1 இன்டு r வந்துடுச்சு. அப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்துடுச்சு ஈக்குவல் டு 0. ஓகே பிள்ளைங்களா? இப்போ ஃபேக்டர்ஸ் வந்து 3r minus 1 ஒரு ஃபேக்டர், r minus 3 is another factor. அப்போ that's equal to r minus 3 equal to 0, 3r minus 1 equal to 0. அப்போ r equal இந்த மைனஸ் அந்த பக்கம் எடுத்துட்டு போ பிளஸ் 3 ஆயிடுது. ஓகே, இந்த 3r இந்த மைனஸ் இந்த பக்கம் பிளஸ் 1. அப்போ r equal 1/3. இந்த 3 டினாமினேட்டர்ல ஆயிடுது. அப்போ r ஓட மதிப்பு 2 மதிப்பு கிடைச்சது இல்லையா? ஏவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? ஏவோட மதிப்பு 7 கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ ஏ மதிப்பு ஆர் மதிப்பு நமக்கு தெரியும். ஏ மதிப்பு ஆர் மதிப்பு தெரியும். இந்த ஏ மதிப்பையும் ஆர் மதிப்பையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம லெட்னு ஒரு 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க இல்லையா? தொடர்ச்சியா 3 டேர்ம்ஸ். என்னென்ன டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்? என்னென்ன உறுப்புகள் எடுத்துக்கிட்டோம்? ஏன்னு எடுத்துக்கிட்டோம் ஒண்ணு, அடுத்தது வந்து ஏ ஆர்ன்னு எடுத்துக்கிட்டோம், அதுக்கு அடுத்தது வந்து a/rன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே பிள்ளைங்களா? நம்ம எப்படி ஒண்ணா எடுத்துக்கலாம். ஏ ஆர்ன்னு எடுத்துக்கலாம், a/rன்னு எடுத்துக்கலாம், arன்னு எடுத்துக்கலாம், ஏன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த 3 உறுப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஈஸியா புரியறதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஏன்னு எடுத்துக்கிட்டேன், அடுத்த உறுப்பு arன்னு எடுத்துக்கிட்டேன், அடுத்த உறுப்பு a/rன்னு வச்சுக்கிட்டேன். இப்ப அந்த மதிப்புகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அது இந்த மதிப்புகள்லாம் அதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த 3 உறுப்புகளை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க பிள்ளைங்களா. இப்ப நம்ம ஏ மதிப்பு a equal 7, r equal to 3ன்னு எடுத்துட்டோம். அப்போ ar a/r that's equal a-ன்றது என்ன 7, அடுத்து 7 into 3, a-ன்றது 7, r-ன்றது 3, 7/3. அடுத்த ஸ்டெப் 7, 21, 7/3 1. ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது a equal to 7, r equal to 1/3. a equal to 7, r equal to 1/3 எடுத்துக்கிட்டு இப்ப அந்த 3 டேர்ம்ல கண்டுபிடிக்கிறோம். ar a/r that's equal 7 into 1/3, அடுத்து 7/1/3. ஓகே, 7 into 1 சார் 7, கீழே டினாமினேட்டர் 3. ஓகே, இதுல 7, 7 into 1/3, 7/1/3.
இந்த 1/3 இங்க கீழே இருக்கிற டினாமினேட்டர் க்ளோஸ் டு ஹாஃப்க்கு மேல போகுது. மேல எங்கன்னா நியூமரேட்டர்ல போகுது. அப்ப நியூமரேட்டர்ல போகும்போது அடுத்த ஸ்டெப் பாருங்க. 7 into 1 are 7/3. 7 into இந்த 3. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் 7/3, 21. அப்ப ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஓகே, அப்ப லாஸ்டா ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லையா? முடிவு கொடுத்தாதானே அழகா தெரியும். அதான் இப்ப அப்போ hence the three terms are என்ன பாருங்க, 7, 21, 7/3. அல்லது இது கூட எடுத்துக்கலாம், ஆர் 7, 7/3, 21. இதுனா எடுத்துக்கோ அல்லது இதுனா எடுத்துக்கோன்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு நல்ல தெளிவா ஆன்சர் புரியுற மாதிரி நடத்திட்டேன். ஓகேங்களா? இந்த கணக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணுங்க. சும்மா வீடியோ பார்க்கணுமா அப்படியே தள்ளணுமா பார்த்துமான்னு இருக்கக்கூடாது. பிராக்டிஸ் பண்ணணும். எடுத்து ஒரு பேப்பர்ல எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கணக்கு தெளிவா கரெக்டா உங்களுக்கு எக்ஸாம்ல போட முடியும். ஓகே பிள்ளைங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நல்லா உங்களுக்கு நல்லா நம்ம ஃப்ரெண்டு நமக்காக நம்ம சம்லாம் ஷேர் பண்ணிருக்கோம், இன்னும் அவனும் பெருமைப்படுவான் இல்லையா? ஆனா மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவிட அடுத்த கணக்குடன் உங்களை சந்திப்போம். அதுவரையில் விடைபெறுவது உங்கள் ரவி. தேங்க்யூ.